இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைக்கும் நம்முடைய அலங்கமாகிய நம் எல்லைகளிலே தேவன் சமாதானத்தையும், நம் அரண்மனையாகிய நம் இல்லத்துக்குள்ளே தேவன் சுகத்தையும் தரப்போவதாக இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் கர்த்தர் தன்னுடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14 அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்குறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ உலகம் கொடுக்கிற சமாதானம் என்பது நீங்கள் பொருளினாலோ பொருளினாலோ வருகிற சமாதானம் உங்களுக்கு நிலைத்திருக்காது இல்லையா? அதனால இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை விட பெரியது. அதனால உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா நீங்கள் நீதியின் கனியில சமாதானத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே தேவன் சமாதானத்தை தருவார். உங்கள் இல்லங்களிலே அந்த சமாதானம் விதைக்கப்பட்டு இருக்கும். உங்கள் சரீரத்திலே தேவன் அந்த சமாதானத்தை கொடுப்பார். யாக்கோபு 3:18 சொல்றார், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினால் விதைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு எல்லையில நீங்க சமாதானத்தை விதைக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் எல்லையிலும் அங்கே சமாதானம் காணப்படும். உங்கள் இல்லத்திலும் சரி, உங்கள் உள்ளத்திலும் சரி, உங்கள் சரீரத்திலையும் சரி, தேவன் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார், ஒரு சுகத்தை கட்டளையிடுவார். எப்ப நீங்க நீதியின் கனியாகிய அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, அப்போ உங்க பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்றே ஏசாயா 54:13 பார்க்கிறோம். இங்கே கர்த்தருடைய அலங்கம் அரண்மனை என்று சொல்லும் போது எருசலேத்தின் நகரை குறித்தும் நம்ம பார்க்கலாம். எருசலேத்தின் நகரை சுற்றிலும் கர்த்தர் அங்கு அலங்கம் கட்டப்பட்டு இருந்தது. அந்த நகரத்தினுடைய அலங்கம் ஒரு அரணாக இருந்தது. அந்த நகரம் அந்த அரண் தான் அந்த நகரத்துக்கே எல்லையாக இருந்தது. அந்த எதிரிகள் லகுவாக வரத்துக்கு முடியாத அளவுக்கு அந்த அலங்கம் பலமா இருந்தது. ஆனா எதிரிகள் தனக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதன் உள்ளே புகழ்ந்து அது என்ன பண்றாங்க, அந்த அரண்மனையை இடித்து அந்த அலங்கத்தை எல்லாம் சுட்டெரித்து போட்டாங்க இல்லையா? எருசலேத்தின் அலங்கம் அப்படிதான் இடிக்கப்பட்டது, அரண்மனையானது சுட்டெரிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அதே போல் அங்கே இருந்த இஸ்ரவேல் யூத ஜனங்களை பாபிலோனியர்கள் கைது செய்து அவங்க பட்டணத்துக்கு கொண்டு போனாங்க, கல்தேய பட்டணத்துக்கு. 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் யூத ஜனங்கள் இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்தாங்க. தங்களுடைய சொந்த எல்லைக்கு ஒரு தேசத்துக்கு வர முடியாமல் தவித்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பாதுகாப்பு ஒரு அரண்மனைக்கும் தேவை, ஒரு வீட்டுக்கும் தேவை இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பை இழந்து போயிருக்கிறோமா? தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் அரண்கள்லாம் நிர்மூலமாகத்தக்கதாக இருக்குதா? தகர்த்து போட்டபடியாக நம்முடைய எல்லைகள் கூட இருக்கா? சத்ரு விரைவிலே நுழைந்து நம்முடைய இல்லங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தையும் சுகத்தையும் கெடுத்து போடுகிறவனா இன்னைக்கு காணப்படுகிறானா? உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் பாதுகாப்பை இழந்து தவிக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை எப்படி பலப்படுத்தி கொள்றீங்க? ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பலப்படும் போது தான் உங்கள் இல்லமாகிய உங்கள் கூடாரம் சமாதானமாக இருக்கும். மற்ற அசுத்தர்களோ அந்தகார இருளில் உள்ள கிரியைகளோ சத்துருக்களின் கிரியைகளோ உங்கள் எல்லையை நெருங்க முடியாது. அப்போது அதே போல தன் ஆவியை அடக்காதவன் மதிலிழந்த பாழான பட்டணம் போல் இருப்பான் என்று நீதிமொழிகளில் பார்க்குறோம். எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போது கோவப்பட்டு எரிச்சலாகி பிரச்சனைகளை ரொம்ப அதிகமாக்கி கொண்டிருக்கீங்களா? உங்கள் ஆவியை அடக்காமல் இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் எல்லைகள் மதில் சுவர் இடிந்து போன பாழான பட்டணம் போல் இருக்குன்னு சொல்றார். அப்போ ஆவியை முதலாவது நீங்கள் அடக்குங்க. உங்கள் எல்லையிலே சமாதானம் இருக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார்னா அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலையும் பலவிதமான சவால்கள் பயங்கரங்கள் வரும்போதெல்லாம் அதை குறித்து நீங்கள் கவலை கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய சத்திய வசனம் உங்களை போதிக்கிறபடி நீங்கள் நடப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் எல்லையிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரம் இல்லை, உங்கள் சரீரத்துக்காக உங்கள் சரீரமான அந்த அலங்கமானதும் காக்கப்படணும் இல்லையா? இன்னைக்கு அநேகருக்கு பலவிதமான வியாதி பலவீனங்கள் பாடுகள் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? சரியான உணவுகளை நாம் உட்கொள்ளாமல் இருக்கிறது தான்.
எப்படி ஆத்மாவுக்கு நாம பலன் தரத்துக்கு வசனத்தை உட்கொள்ளணுமோ அது போல சரீரத்துக்கும் நல்ல ஆகாரத்தை நாம உட்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய ஆவிக்குரிய உணவு. அதே போல நமக்கு சத்துள்ள ஆகாரங்கள் நம்முடைய சரீரத்துக்குரிய உணவா இருக்கு. அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே பேணி காக்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? தன் சரீரத்தையோ ஆத்மாவையோ ஆளுகை செய்யாதவனா இருக்கிறவன் எப்படி இருக்கான்? அவன் தன்னுடைய சுகத்தை இழந்து போறான், சமாதானத்தை இழந்து போறான். ஆனா தன்னுடைய ஆவியை பலத்தினாலே கர்த்தருடைய வசனத்தினாலே கட்டி கொள்ளுகிறவன், அதை அடக்கி ஆள்கிறவன், கோபம் வரும்போதெல்லாம் அதை வசனத்தை கொண்டு அதை அடக்கி ஆளும் போது அவன் ஆலங்கம் பத்திரப்பட்டு இருக்கும். அவன் பட்டணம் உறுதியா இருக்கும். அவன் எல்லைகள் எல்லாம் கர்த்தர் கட்டி பாதுகாக்கிறவரா இருக்கார் இல்லையா? ஏன்னா தன் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டு இருக்கிறவன் அவனுடைய அலங்கமானதும் பத்திரப்பட்டு இருக்கும். ஏன்னா நீதிமான் கர்த்தருடைய நாமத்துல அந்த பலத்த துருகத்துல போய் அவன் ஓடி சுகமாய் இருப்பான்னே வேத வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய நாமம் நம்ம எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாகி ரட்சிக்கும். ஏன்னா தாவீது தன்னுடைய எல்லா இக்கட்டுகளிலும் தேவனை நோக்கி கூப்பிட்டார் இல்லையா? அவர் கூப்பிடும் போதெல்லாம் அவர் இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவரை ரட்சித்தார்னு பார்க்குறோம். அப்போ நீதிமானும் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல போய் அவன் சுகமாய் ஒளிந்து கொள்வான். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இன்னைக்கு அவர் அக்கினி மதிலாய் இருந்து நடுவிலே அவர் மகிமையாய் வாசம் பண்ணுகிறார் இல்லையா? மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய வார்த்தையை கொண்டு தன் வாழ்க்கையை நடத்துகிறவன் தேவனுடைய அலங்கத்திலே தங்குகிறவனா இருக்கிறான். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது அப்போ நம்முடைய அலங்கத்திலே கர்த்தரும் தங்குவார். கர்த்தருடைய வசனம் எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு இல்லையா? அப்போ அவர் வாசம் பண்ணும் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அவருடைய வார்த்தை கிரியை செய்ய. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்குள்ள ஆவியாக கிரியை செய்து. அப்போ நம்மை பாதுகாக்கணும், நம்ம ஆத்மாவை பாதுகாக்கணும், நம் சரீரத்தை பாதுகாக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வாசம் பண்ணணும். என்ன உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படி தேவனுடைய நிழலில் அடைக்கலத்தில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் தருகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நாம அதை விசுவாசிப்போம். கர்த்தருடைய வசனத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். ஏன்னா தேவன் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் தான் நமக்கு கண்மலையும் துருகமுமா இருக்கிறார். சங்கீதம் 48:13 சொல்லுது, அவருக்கு நமக்கு பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்களை எல்லாம் உற்று பாருங்கள். அப்ப எருசலேத்தின் அரண்மனையும் அந்த அலங்கமும் எப்படி பத்திரப்பட்டு ஒரு சமயத்துல காணப்பட்டது இல்லையா? அது தேவனுடைய பாதுகாப்புல இருந்தது. சீயோனை உலாவி அதன் கொத்தலங்களை எல்லாம் எண்ணுங்கள். சீயோனை சுற்றிலும் நீங்க பாருங்க அதனுடைய கொத்தலங்கள் எல்லாம் எப்படி பத்திரப்பட்டு இருந்ததுன்னு. அது போல இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யுமானால் கர்த்தர் உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தையும் உங்கள் அரண்மனை ஆகிய உங்கள் சரீரத்துக்குள்ளே சுகத்தையும் தேவன் கட்டளையிடுவார். கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்படுங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். ஆமீன்.